ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். இந்த பணத்துக்காக தான் நம்ம ஓடுறோம், ரொம்ப உழைக்கிறோம், சேமிச்சும் வைக்கிறோம். நம்ம எல்லாராலையுமே உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது தேவையில்லாத வீண் விரயமாக மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். சேமிப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காது. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனுடைய கடாட்சம் அருள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். நம்ம தொடர்ந்து இடைவிடாமல் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பண பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் இருக்கும். அதோடு கூட நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி அம்மனுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக எல்லாருடைய வீட்லேயுமே செய்யலாங்க. இது தினந்தோறும் நீங்கள் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் பண்ணலாம். பௌர்ணமி நாட்களில் பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வசீகர சக்தி, அதாவது பண வசீகர சக்தி அதிகமாகும். இதுக்கு உங்களுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே அதிகபட்சமான பலன் தரும். ஏன்னா பன்னீர் அப்படின்றது மகாலட்சுமி அம்மனுக்கு பிடித்தமான ஒன்று. இந்த பன்னீரில் நீங்கள் மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய பொருட்கள்னு சொல்லப்படக்கூடிய பட்டை, ஒரே ஒரு சின்ன பட்டை துண்டு போடுங்க, 2 ஏலக்காய் போடுங்க, 2 கிராம்பு போடுங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதோடு கூட கொஞ்சம் வசம்பு சின்னதாக ஒரு துண்டு கட் பண்ணி போடுங்க. அதோடு கூட ஜாதிக்காய் சின்ன துண்டாக ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் பச்சை கற்பூரம். இந்த எல்லா பொருட்களையுமே நீங்கள் தண்ணீரில் இல்லைன்னா பன்னீரில் போட்டுருங்க. இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இருக்கிற பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே சுலபமாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது தான். இதை நீங்கள் என்னைக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு முதல் நாள் இரவு நீங்கள் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை வடிகட்டிடுங்க. அதில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய எல்லா சக்தியும் அந்த தண்ணீரில் இறங்கிடுச்சு. நீங்கள் அந்த பொருட்களை எல்லாமே குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இந்த தண்ணீரை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருந்து எல்லா அறைகள்லையும் 4 மூலைகள்லையும் தெளித்து விடுங்க. இதை உங்களால் எப்போல்லாம் செய்ய முடியுமோ அப்போல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக பண வசீகர சக்தி அதிகமாக உங்கள் வீட்டுக்கு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.